வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ள அருமையான டேஸ்டான ரசம் செய்ய போகிறோம். அதன் செய்முறையை நம்ம இப்போ எப்படின்றத பார்க்கலாம். நம்ம இஞ்சி ரசம் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிளகு, ஜீரகம், தனியா, வரமிளகா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன், அதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். மிளகு மட்டும் நல்லா பொரியணும், பொரிஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும், இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும். கருகிடாத பார்த்துக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு வரமிளகா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி ரசத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி சேர்த்து செஞ்சோம்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே நம்ம மொத்தத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவைன்னாலும் அதே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்பப்போ இது மாதிரியும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு இருந்தால் அதையும் சேர்த்து வறுத்து செய்யலாம். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதனால் நான் இந்த மாதிரி ட்ரையாக சேர்க்கலை. இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், தனியா, மிளகாய் இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த சைஸுக்கு நான் இஞ்சி 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி இஞ்சி ரசம் தான் செய்ய போகிறோம், அதனால் இதனுடைய அளவு இந்த அளவுக்கு 2 துண்டு எடுத்துக்கணும். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பூண்டையும் தக்காளியும் 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிளகு, ஜீரகம், தனியா எல்லாத்தையுமே நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி அரைக்கணும். எப்போ நம்ம இஞ்சியை சமையலுக்கு சேர்த்தாலுமே அந்த தோல் நல்லது கிடையாது. அதை நல்லா சீவி எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டும் தக்காளியும் 1-2 மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ரசத்தை எப்படி தாளிக்கன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சி விழுதை நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நம்ம இதுவே இந்த மாதிரி இஞ்சி பால் செஞ்சாலுமே இஞ்சி கஷாயம் வச்சாலுமே நல்லா இஞ்சியை கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த இஞ்சி சாறை நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து தாளிச்சோம்னா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக இருக்கணும், ரொம்ப ப்ரௌனாக வறுத்தக்கூடாது. இது மாதிரி ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம முழுசாக அப்படியே போட்டுக்கணும். இப்போ இதில் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ நம்ம பூண்டும் தக்காளியும் 1-2 அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் நிறைய சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் நிறைய சேர்த்து செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது, கிருமி நாசினியும் கூட. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தூளையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு முழு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம இஞ்சி சாறு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவில் தோரம்பருப்பு நல்லா வேக வச்சு இது மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்து செஞ்சோம்னா ரசம் டேஸ்ட்டும் இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாமும் நல்லா கொடுக்கலாம். காரம், உப்பு, புளிப்பு எல்லாத்தையும் நல்லா சமன்படுத்தி கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ ரசம் வைக்க போகிறோமோ நமக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் மணமாக. நல்லா ரசம் இது மாதிரி நுரைச்சிக்கிட்டு பொங்கிட்டு வர மாதிரி வரும். நல்லா உள்ளுக்குள்ளேயே அப்படியே இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நிறுத்திடணும். இப்போது நல்லா லேசாக கொதிக்கிற மாதிரி அப்படியே நுரைச்சிட்டு வருது. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அருமையான டேஸ்ட்டில் மெடிசினல் வேல்யூ உள்ள இஞ்சி ரசம் செஞ்சுருக்கோம். இதில் சேர்த்துருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நம்ம உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப ரொம்ப அருமையான இந்த மெடிசினல் வேல்யூ உள்ள ரசத்தை நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையுமே ஏதோ ஒரு மெத்தடில் கஷாயமாவோ இல்லை பாலில் சேர்த்தோ இல்லை இது மாதிரி ஒரு ரசமாக வச்சோ நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.